தண்ணீரில் மறைந்திருக்கும் முல்லை பெரியாறு அணை கட்டுமான பகுதிகளை ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேட்டிங் மூலம் டெல்லி விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேலுவிடம் கேட்கலாம். முத்துவேல், விவரம். அதாவது தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை 5 மாவட்ட மக்களின் ஜீவாதாரமாகவும் கால்நடைகளின் வாழ்வாதாரமும் இருப்பது முல்லை பெரியாறு அணையாகும். முல்லை பெரியாறு அணை சுமார் 120-130 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட அணை. இந்த அணையில 152 அடி தண்ணீர் தேக்கிக் கொள்ளும் அளவுக்கு கட்டப்பட்டது. 999 ஆண்டுகள் ஒப்பந்தத்திற்கு கட்டப்பட்ட அணையாகும். இந்த அணையில் தேக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் தமிழகத்திற்கு முழு உரிமை உள்ளது. இந்த நிலையில் கடந்த 1978ஆம் ஆண்டு அணை பலமிழந்து விட்டது என்று குற்றச்சாட்டை கூறி கேரள அரசு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்தது. இது தொடர்பாக அணை பலப்படுத்தப்பட்ட பின்பு 141 அடியாக தற்பொழுது அணை உயர்த்தப்பட்டது. இது தொடர்பாக விவசாயிகள் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு சார்பாக உச்சநீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பினை வழங்கியது. அதில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 140 அடியாக உயர்த்திக் கொள்ள சொல்ல உத்தரவிட்டது. இந்த அணை நீர்மட்டம் உயர்த்தப்பட்ட பின்பு அதில் 3 கண்காணிப்பு குழு அமைத்து அணையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டது. தற்பொழுது அணையில தண்ணீர் தேக்க கேரள அரசு முட்டுக்கட்டை போடும் மூலமாக பல வழக்குகளை தொடர்ந்து வருகிறது. இதில் தற்பொழுது அணை பலமிழந்து விட்ட குற்றச்சாட்டை கூறி வரும் நிலையில், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேட்டிங் வெஹிக்கிள், அதாவது தானியங்கி இயந்திரம் மூலம் அணையின் தண்ணீர் அணைந்து மறைந்திருக்கக்கூடிய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்யும் பணிகளை 5 பேர் கொண்ட குழு என்று ஆய்வு செய்து வருகிறது. தண்ணீர் கடியில் இந்த இயந்திரத்தை அணிவித்து 100,000 அணையினை 200 அடிகளாக முதற்கட்டமாக 200 அடிகளாக பிரித்து ஆய்வு செய்கின்றனர். அடுத்து இரண்டாவதாக 100 அடிகளாக பிரித்து ஆய்வு செய்கின்றனர். அதுக்கடுத்து மையப்பகுதியில் 10,000 அடி தூரத்திற்கு நுண்ணிய ஆய்வு செய்கின்றனர். இந்த ஆய்வுகளை செய்து உச்சநீதிமன்றத்தில் வழங்க உள்ளனர். இது குறிப்பாக 2011 ஆபரேட்டிங் வெஹிக்கிள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்புதான் அந்த அணை பலமாக இருக்க சர்டிபிகேட் இது கொடுத்ததன் காரணமாக உச்சநீதிமன்றம் 2014 142 அடிக்கு தண்ணீர் தேக்க அனுமதி அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வு பணியானது தொடர்ந்து நடைபெறுகிறது. இதற்காக புதுதில்லியிலிருந்து மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் இந்த ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தமிழக, கேரள அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.